எண்ணத்தில் நலமிருந்தால் எல்லாம் சிறக்கும். ஜோதிடர் பொய்க்கலாம், ஜோதிடம் பொய்க்காது. மிதுனம், காதலும் கல்யாண வாழ்வும். இவர்களில் அதாவது மிதுன ராசிக்காரர்களில் ஒரு சாரார் பொழுதுபோக்குக்காக காதலிக்கும் காதல் மன்னர்களாகவும், இன்னொரு சாரார் தன் காதலிக்காக கடன் வாங்கி தன்னை உயர்த்தி கொண்டும் அவர்களுக்காக கணக்கில்லாமல் செலவு செய்பவர்களாகவும், விலை உயர்ந்த பைக்குகள் மற்றும் மொபைல்களை வாங்கி தன் காதலர்களை கவர்வதற்காக பல வித்தைகள் செய்பவராகவும் இருக்கிறார்கள். எந்நேரமும் அவர்களை விட்டு பிரியாமலும், அதாவது பல நேரங்களில் அவர்களோடு ஊர் சுற்றுவதில் இன்பம் காண்பவராகவும், மொபைலில் பேசிக்கொண்டும் தன் காதலை வளர்த்துக் கொள்வதிலே ஆர்வம் கொள்கிறார்கள். இவர்களது காதலர்களும் இவர்களை உண்மையாக நேசிப்பவர்களாகவே இருக்கிறார்கள். மிதுன ராசிக்காரர்கள் நினைத்தால் மட்டுமே தன் காதலரை ஏமாற்றவும், அதாவது திருமண பந்தங்களில் இணைத்துக் கொள்ளவும் தயங்காமல் செயல்படுகிறார்கள். இவர்களின் காதல் திருமண வாழ்வில் ஒன்று சேர அதிகப்படியான வாய்ப்புகள் மிதுன ராசிக்காரர்களின் முடிவில்தான் இருக்கிறது. இவர்களின் திருமண வாழ்க்கையிலும் தன்னுடைய துணைக்காகவும் சுகபோக வாழ்க்கைக்காகவும் கடன் வாங்கி செலவு செய்பவர்களாகவே இருக்கிறார்கள். இவர்களின் காதலர்கள் உண்மையான மற்றும் நேர்மையான அன்பை மிதுனத்தின் மீது செலுத்தினாலும், மிதுனம் இவர்களை வழிநடத்தி செல்வதாக நினைத்து இவர்களை துன்ப நிலைக்கு கொண்டு செல்கிறார்கள். அதாவது தன் துணையின் செயலை பூத கண்ணாடி பார்வையால் அவர்களின் மீது ஆதிக்கம் செய்பவர்களாகவே இருக்கிறார்கள். இதில் சிலருக்கு அளவு விகிதத்தில் மாறுபடுகிறதே தவிர, இந்த முரண்பட்ட குணங்களால் தன் துணையின் வெறுப்புக்கு ஆளாகிறார்கள் மிதுனராசிக்காரர்கள். பொதுவாக எந்த உறவாக இருந்தாலும் அளவு வரம்பை மீறினால் அங்கே பிரச்சனைகள் வெடிக்கத்தான் செய்கின்றன. மிதுனம், காதலில் வெற்றியும் திருமணத்தில் மனக்கசப்பிற்கு பின் வந்த மனமாற்றமே மகிழ்ச்சியான வாழ்வை தருகிறது என்று கூறி விடைபெறுவது உங்கள் ராஜ ஜோதிடர் ஆதி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.